அடுத்த ரெண்டாவது நில வருவாய் முறை நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து ரயத்வாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயத் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் நம்ம சொல்லியிருந்தோம். ரயத்னா என்னப்பா? கல்டிவேட்டர், நிலத்தை உழுபவர் அல்லது விவசாயி என்ற அர்த்தம் கொண்டது. இந்த ரயத்வாரி முறைக்கு இன்னொரு நேம் சொல்லி கொடுத்தோம். அதுதான் என்னது? தமிழ்ல என்ன? சொந்த சாகுபடி முறை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க? ரைட். அறிமுகப்படுத்தியவர் யாரு? எந்த மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர்? தாமஸ் மன்றே. எந்தெந்த பகுதிகளில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க? ரைட். இப்ப இந்த ரயத்வாரி முறையை பொறுத்தவரை நிலத்தின் உரிமையாளர், நிலத்தை உழுபவர், வரி செலுத்துபவர், இவங்க 3 பேரும் யாரு தான்? விவசாயிகள் தான். சரிங்களா? அவங்கள்ட்ட இருந்தா நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்கம் வரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வசூல் பண்ணாங்க. இதுல நிறைய வந்து நல்லது இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ரயத்வாரி முறையை பொறுத்தவரை அந்த நிலம் நீர்ப்பாசனம் கொண்டதா இல்லையா, அந்த நிலத்துல என்ன கிராப் விளையுது, அதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அவங்க டாக்ஸே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா போடுவாங்க. அதுல நல்லது இருந்தாலுமே டிராபேக்கா போய் முடிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டிராட் கண்டிஷன், பஞ்ச காலகட்டங்கள்ல விவசாயிகளுக்கு வரி சலுகை கொடுக்கணும். அந்த வரி சலுகையை யாரு கொடுக்க மறுக்கிறது? பிரிட்டிஷ் அரசாங்கம். தொடர்ச்சியா எனக்கு வரக்கூடிய டாக்ஸை கட்டியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதனாலேயே விவசாயிகள் கடன் வாங்கி மீண்டும் விவசாயம் செய்யும் பொழுது கடன் தொகையை திரும்ப செலுத்தவில்லை. அதனால வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் எந்த பகுதியை தன் வசப்படுத்திக்கிறாங்க? விவசாயிகளிடமிருந்து அந்த நிலத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. இதுதான் இங்க உள்ள ஒரு டிராபேக்.